Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வந்து டெய்லி இத வந்து சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து தேன் நெல்லிக்காய் தான் செய்ய போறோம். இது எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. தேன் நெல்லிக்காய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், சக்கரை, தேன். நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இது 1/4 கிலோ, சக்கரை வந்து நான் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். தேன் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். அது வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காவை வந்து நீங்கள் இட்லி தட்டில் வச்சும் வேக வைக்கலாம், அப்படி இல்லைனா தண்ணியில் போட்டும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்திருங்க. ஏன்னா இது வந்து அந்த சக்கரை பாகு வந்து உள்ளே இறங்கும், அதுக்காக தான். அதே மாதிரி நெல்லிக்காவும் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். இது வெந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சும் எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையோடு சேர்ந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நம்ம நெல்லிக்காவையும் சேர்த்துடலாம். இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது வந்து சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா வேகணும், அதனால் வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காயில் சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஃபுல்லாக அந்த சர்க்கரை கொதித்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும், அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. இப்போ வந்து இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து நல்லா சர்க்கரையில் கலந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நெல்லிக்காய் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாகு பதம் அப்படின்வாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காவை தனியாக ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம வந்து தேன் சேர்க்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறணுன்னா தேன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு மேலே சர்க்கரை பாகு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். அது ஆறின பிறகு தான் நம்ம வந்து மூடி வைக்கணும். இப்போ வந்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம தேன் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகில் நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தேன் விட்டுக்கலாம். இது வந்து தேனில் நல்லா ஊறும் பொழுது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேனில் வந்து நெல்லிக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம வந்து ஊற்றியாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நமக்கு தேவையானப்போ இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான தேன் நெல்லிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தேன் நெல்லிக்காய் வந்து ஊற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.